வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இருவிழி ஒரு பார்வை அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா தந்தி ஒன் சேனல்ல அவைலபிளா இருக்கு. இதோட தெலுங்கு வெர்ஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்பதான் இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை ரிலீஸ் பண்றாங்க. இந்த படம் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நபரோட கதை அப்படின்னே சொல்லலாம். எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு அகைன்ஸ்டா இருக்காரா, ஒருவேளை மாற்று கல்வி எதையாவது பத்தி இதுல சொல்லியிருப்பாரா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சும்மா ஜாலியா ஃபன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த மட்டும் தான் வலியுறுத்துவாரு. ஸோ இப்படி ஃபன் பண்ணிட்டே இருந்தா எந்த பேரண்ட்ஸுக்கு பிடிக்கும்? அதே மாதிரி நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் பிடிக்கிறதே இல்லை. அவரோட அப்பாட்ட எஜுகேஷனை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக ஹீரோ சில முயற்சிகள் எடுக்கிறாரு. அந்த முயற்சிகள் எப்படி போகுது அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ப்ரூவ் பண்ணாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. அதாவது கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம எடுக்கப்பட்ட ஒரு அரைவேக்காட்டுத்தனமான படம் இது அப்படின்னே நான் சொல்லுவேன். அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, படிப்பு அப்படின்றதெல்லாம் ஓரங்கட்டி வச்சிருங்க, லைஃப்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா ஃபன் பண்ணுங்க, பின்னாடி ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், கிடைக்கிற வேலையை பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது பேஷனை கிரியேட் பண்ணிட்டு அதை நோக்கி போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னது பேஷனை கிரியேட் பண்றதா? சரி, இதுல ஹீரோக்கு என்ன பேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இருக்கவே இருக்காது. ஆனா ஒரு 5 ஆப்ஷன் மாதிரி தன்னோட அப்பா கிட்ட சொல்லுவாரு. அதுல ஒண்ணு என்னன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அதே மாதிரி பிச்சை எடுக்கிறதெல்லாம் கூட அந்த லிஸ்ட்ல வச்சிருப்பாரு. ஏன்னா பிச்சை எடுக்கிறதுல என்ன பேஷன் இருக்கு அப்படின்றது சத்தியமா தெரியல. அது தவிர பாத்தீங்கன்னா சொந்தமா பிசினஸ் பண்ற மாதிரியான சில ஆப்ஷன் சொல்லுவாரு. அதாவது மெக்கானிக் ஷாப் வைக்கிறதா இருக்கட்டும், இளநீ கடை வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாரு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி வச்சு நல்ல சந்தோஷமான லைஃப் வாழ்வாங்களா, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இங்க பாருங்க, இவங்க எல்லாம் பெருசா படிக்கல, இருந்தாலும் பிசினஸ் பண்ணி ரொம்ப ஜாலியா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அதாவது பிசினஸ் பண்ணா ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. உண்மையிலேயே பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கிறதுலே டஃப்பான விஷயம். இன்ஃபேக்ட் அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம தான் ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். அண்ட் ராப்பகலா உழைச்சா மட்டும்தான் லாபம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியும். கொஞ்சம் அசந்தா கூட நம்ம கன்சியூமர் வேற ஒரு இடங்களுக்கு போயிடுவாங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படி ஒரு காட்சியை வச்சிருப்பாங்க. இதை தவிர சில கேரக்டர்ஸை டிசைன் பண்ணதும் ரொம்ப காமெடியா பண்ணிருப்பாங்க. அதாவது ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் படிச்சு ரொம்ப டாப்பரா வந்துட்டு இருப்பாங்க. இவரை பார்த்த உடனே ஒரு மனமாற்றம் ஏற்படுது. நம்ம இவ்வளவு நாள் லைஃபை போலியா வாழ்ந்துட்டு இருக்கோம், இவரு தான் உண்மையா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படிப்பே பாதியில டிஸ்கண்டினியூ பண்ற ரேஞ்சுக்கு எல்லாம் போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது தானும் கெட்டது இல்லாம சுத்தி இருக்கிறவங்களையும் கெடுக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா தான் ஹீரோவை டிசைன் பண்ணிருப்பாங்க. இதுல இன்னொரு கேரக்டர் ஒண்ணத்தை காட்டுவாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட ஜூனியர் மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஹீரோக்கு பேரலா அவரோட கதையை காட்டிட்டே வருவாங்க. அதாவது அவர் எந்த விதமான டைவர்ஷனுமே இல்லாம ரொம்ப சின்சியரா படிப்பாரு, நல்ல ஒரு கம்பெனியில பிளேஸ் ஆவாரு, ரொம்ப அவரோட ஃபேமிலியே ஹாப்பியா இருக்கும். எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருவாரு. பாத்தீங்களா, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு கடைசியா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, நான் பாருங்க ரொம்ப ஜாலியா இருக்கேன் அப்படின்றத ஹீரோ வந்து காட்டிக்கிட்டே இருப்பாரு. ஏன்டா ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது யாருக்கு வேணா நடக்கலாம், பட் அவன் வாழ்ந்தானா அவன் பினான்சியலி எவ்வளவு ஸ்டேபிளா இருப்பான், ஒன்னால இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எல்லாம் செஞ்சுச்சு. அதே மாதிரி மேக்கிங் வைஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. அதாவது சாங் பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், பெரிய லெவல்ல ஒர்க் அவுட்டே ஆகல. அதாவது கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாரோட பினான்சியல் ஸ்டேட்டஸையும் உயர்த்தும். அதனால எல்லாரும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்திட்டு இருந்தா இந்த மாதிரியான படங்களை சைட்ல எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. பார்க்கணும்னா உங்க விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.